ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தேர்தல் ரிசல்ட் வருவதற்குள் திமுகவிற்கு தாவிய காங்கிரஸ் நிர்வாகி, கூட்டணிக்குள்ள உள்குத்து. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் உள்ள நிலையில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில காங்கிரஸ் நிர்வாகி திமுகவில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தல் முடிவடைந்து இன்னும் ரிசல்ட் வராத நிலையில இந்த கட்சி தாவல் கூட்டணிக்குள்ள விரிசலா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த சட்டசபை தேர்தலில் கடும் இழுபறிக்கு பின்னரே திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியானது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கடும் இழுபறிக்கு பின்னரே முடிவுக்கு வந்தது. எனினும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிய 28 தொகுதிகளிலும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் சரிவர தேர்தல் பணியாற்றல என்ற குரல்கள் ஒலித்து வருது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஊர்வசி எஸ் அமிர்தராஜ் சுமார் 17,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். 2026 தேர்தலில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில 15 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக ஊர்வசி எஸ் அமிர்தராஜ் மீண்டும் போட்டியிட்டார். அதிமுக வேட்பாளராக SP சண்முகநாதன் மீண்டும் போட்டியிட்டிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் அமிர்தராஜுக்கு திமுக தரப்புல சரிவர ஒத்துழைப்பு இல்லைன்னு கூறப்படுது. வேட்பாளர் அமிர்தராஜ் வீட்டில் தேர்தலுக்கு முன்பாக ரூபாய் 62 லட்சம் ரொக்கம் தேர்தல் பறக்கும் படையினரிடம் சிக்கியிருக்கு. அவருக்கு நெருக்கமானவர்களே பணம் இருக்கும் விவரத்தை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாகவும் சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தூத்துக்குடி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான பிச்சுவிளை சுதாகர் திடீரென அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை நேற்று முன்தினம் சந்திச்சு திமுகவில் இணைந்திருக்கிறார். தேர்தல் முடிவு வரை கூட காத்திருக்காமல் காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகி ஒருவர் திமுகவில் ஐக்கியமானது கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. பிச்சுவிளை சுதாகர் காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட பொறுப்பில் இருந்தாலும் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளராகவே இருந்தார். தொகுதி பொறுப்பாளராக இருந்தாலும் தேர்தலில் சரிவர பணியாற்றல, அதனால அவரை வேட்பாளர் அமிர்தராஜ் தரப்பினர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதனால அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பினர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு எந்த வேலையும் செய்யலன்னு கூறப்படுகிறது. இதனால தலைமையிடம் அமிர்தராஜ் புகார் அளிச்சிருக்கிறார். இதற்கு பதிலடியாக காங்கிரஸ் நிர்வாகி சுதாகரை திமுக பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் இழுத்துள்ளதாக கூறப்படுது. மேலும் சில காங்கிரஸ் நிர்வாகிகளும் திமுக பக்கம் வருவார்கள்னு கூறப்படுது. தேர்தல் ரிசல்ட் வருவதற்குள் கூட்டணிக்குள்ள நடக்கும் இந்த கட்சி தாவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.